guys, this is Kohila from Glitter Brains. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா history of Figma வந்து பார்க்க போறோம். First step of the Figma. Figma வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து Figma அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கிளவுட் பேஸ்ட் டிசைன் ப்ரோட்டோடைப்பிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து எப்போ வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 2012ல வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. சான் பிரான்சிஸ்கோல வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. யார் வந்து இதை வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா டைலான் ஃபெல்ட் அண்ட் எவான் வெலாஸ் இவங்க 2 பேரும் தான் வந்து Figma வந்து டெவலப் பண்ணாங்க. இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிசைனிங் டூல்ஸ் வந்து நிறைய இருக்கு. அடாப் எக்ஸ்டி ஸ்கெட்ச் அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் வந்து Figma பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கொலாபரேட்டிவ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிமோட் மோட்ல வந்து எல்லாருமே வந்து கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்க முடியும். அதர் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறதோ சம்திங் எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட் பண்ணக்கூடிய டிசைன் ஃபைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லோக்கல் மிஷினில் தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும். பட் வந்து Figma வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஆட்டோ சேவ், அது வந்து க்ளவுட்லேயே வந்து ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2015ல் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண அப்போவுமே வந்து இதுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அப்டேட்ஸ் எல்லாமே அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் டிசைன் டூல்ஸை வந்து நம்மளுக்கு வந்து கொண்டு வந்தாங்க. வெக்டார் கிராஃபிக்ஸ், அப்புறம் வந்துட்டு ப்ரோட்டோடைப்பிங், கொலாபரேட்டிவ் ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இவங்க மோஸ்ட்டாக வந்து இந்த எதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா டிசைன் சிஸ்டமில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. டிசைன் சிஸ்டமில் வந்து என்ன அப்படின்னா அந்த காம்போனன்ட்ஸ், ஸ்டைல்ஸ், லைப்ரரிஸ், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. தென் வந்து ரெஸ்பான்சிவ் போனாங்க. ரெஸ்பான்சிவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோலேட் ஃபீச்சர்ஸை வந்து கொண்டு வந்தாங்க. தென் வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸோட இன்டகிரேஷன் வந்து வச்சுக்கிட்டாங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் லைக் கிட்டப், ஜெப்லின், இந்த மாதிரி டூல்ஸ் கூட. தென் வந்துட்டு Figma வந்து அடாப் கிட்ட வந்து இதை Figma வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதனால அதை வந்து ஏன் செல் பண்ணாங்க அப்படின்றத ரீசனை வந்து நம்ம பார்க்கலாம். Figmaல வந்து ஒரு கொலாபரேட்டிவ் டூலா, ஸோ வந்துட்டு இதில் வந்து அதிகமான யூசர்ஸ் வந்து வர என்னாச்சு அப்படின்னா க்ளவுடில் வந்து ஸ்டோரேஜ் வந்து பத்தலை. ஸோ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கனால, பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் அடாப் வந்து ஒரு ஹையஸ்ட், அதே மாதிரி அவங்க வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாமே அவங்க கிட்ட இருக்குது. ஸோ வந்துட்டு Figma வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அடாப் கிட்ட வந்து சோல்வ் பண்ணிட்டாங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 15, 2022 வந்து செல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இது வந்து எவ்வளோக்கு வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா $20 பில்லியன் வந்து செல் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் Figma. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங். கண்டிப்பாக Figmaவை பற்றின நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே கனெக்டட், கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.